ஹாய், வணக்கம். வணக்கம். சொல்லிட்டியா? வணக்கம். ஓகே. ஒரு கெஸ்ட் இருக்கிறாரு. அவர் பேர் வந்து உங்க பேர் என்னங்க? லோக்நாத். லோக்நாத். அவர் வந்து ஒரு 2, 3 கேரக்டர் இருக்கு அவருக்கு. மெய்யழகன் மாதிரி மாமா, மாமா, மாமான்னு கேள்வி கேட்டுன்னே இருப்பாரு. நான் இவனை பார்த்தாலே ஓடி போயிடுவேன். ஆக்சுவலா அவ்வளோ பயம் எனக்கு. அவங்ககிட்ட வந்து நிறைய டவுட்ஸு இது மாதிரிலாம் நிறைய கேட்பாப்புல. இன்னைக்கு வந்து என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாப்புல. இந்தா ஆமா, இது என்னது? இது பேர் தான் கெட்டில். கெட்டில்னா என்னது? கெட்டில்னா அதில் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. அது இந்த சுவிட்ச். சுவிட்ச் வந்து அது கெட்டில்ல தண்ணியை ஊற்றி கரண்ட்ல போட்டா தண்ணி பாயில் ஆகும். கெட்டில்னா ஃபர்ஸ்ட் தமிழ் என்ன? தமிழ்ல கெட்டில். இங்கிலீஷ் மீடியம். தமிழ்ல என்ன கேட்டா எனக்கு தெரியலையே. ஆனா கூகுள் சர்ச் பண்ணி சொல்றேன். ஓகே. ஓகே ஓகே சொல்லு. அப்புறம் வேற என்ன டவுட்? ஏதோ ஒன்று கேட்டு இன்டர்நெட்ல வந்து போட்டா ஏதோ சொன்ன கேட்டு. இன்டர்நெட்ல யாராவது வீடியோ இன்டர்நெட்ல போட்டு யூடியூப்ல வாரீங்கல்ல, அது எப்படி? இல்ல அது விடு. நீ ஏதோ கேட்டு இன்டர்நெட்ல யூடியூப்ல போட்டா அது வந்து நாகர்கோயிலுக்கு நான் போகல. சைனால சைனால இருக்கிறவங்களுக்கு அதாவது சைனால அவங்களுக்கு நான் தமிழ் ஏதோ சைனா பத்தி ஏதோ கேட்டு கேளு. இல்ல பரவாயில்ல நீங்க சொல்லு. சைனா விஷயத்த கேட்டு அவங்க தமிழ பேசுவாங்களா? சின்னதா சைனால தமிழ்ல பேசுவாங்க. அதாவது ஒரு வீடியோ வந்து நான் காமிச்சேன் மிஸ்டர் லோக்நாத்துக்கு. அவருக்கு ஒரு டவுட்டு, இது நாகர்கோயில்ல வருமா அப்படின்னு கேட்டாரு. கேட்டீங்களா இல்லையா? ஆமா கேட்டாருங்க. அப்ப நான் சொன்னேன் இல்லைங்க, இது எல்லா இடத்துலயும் வரும், வேர்ல்டு வைடு வரும் இது இன்டர்நெட்ல போட்டா அப்படின்னு. அப்போ என்ன கேட்டீங்க? சைனால வருமானு கேட்டாரு. கேட்டீங்களா? அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்க? ஆப்பிரிக்கா கேட்டீங்க. சைனால எப்படி தமிழ் தெரியும்? கேளா சொல்லுங்க. அந்த பத்தி தமிழ் பேசுவாங்களா? சின்னதா இல்ல சைனால தமிழ் பேசுவாங்களா? சைனால தமிழ் பேசுவாங்களா கேக்குறாரு. எனக்கு சொல்ல தெரியல. சைனால தமிழ் பேசுறது கேட்கணும்னா அவங்க வந்து நெட்ல சர்ச் பண்ணா வேற என்ன டவுட் சீக்கிரம் சொல்லு. ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? கேள்வி இருக்கா? சொல்லு. கேள்வி பிரச்சனை சொல்லு. அம்மா டார்ச்சர் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணலாம்? எப்படி உங்க அம்மாவோட டார்ச்சர் பழக்கலாம் சொல்லு. தூங்க வச்சா டார்ச்சர் உங்களுக்கு. உங்க அம்மாவை தூங்க வச்சா டார்ச்சர் வந்து சரியாயிடும் அப்படிதானே? என்ன பண்ணலாம்? ஊசி போட்டு டாக்டர் கிட்ட சொல்லி எங்க அம்மா பண்ண தூங்க வச்சுன்னு சொல்லிடலாமா? எப்படி உங்க அம்மாவை தூங்க வைக்கிறது? அது உடச்சிட. அம்மா எப்படி தூங்க வைக்கிறது ஐடியா சொல்லு. நீ தானே உங்க அம்மாவோட தூங்க வாழ்ந்துருக்க. அம்மாவே தட்டி தட்டி கொடுத்தா தூங்கிடுவாங்க. அப்ப போய் அதை பண்ணிட்டு தூங்கி வச்சிரு. அவ்வளவுதானே, சிம்பிள்ல. சரி ஓகே. அந்த ப்ராப்ளம் உங்க அம்மாவை வந்து டார்ச்சர் பண்றாங்கன்னா அது எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. ஐடியா கேட்கறது வேற ஏதாவது? அவ்வளோதானா? முடிஞ்சா இன்னைக்கு? அவ்வளோதானா? மீதி நாளைக்கு பேசிக்கலாமா? சரி, எல்லாருக்கும் பாய் சொல்லு. பாய். பாய்.